ஆனால் அந்த விமர்சனம் கழுத்தை துண்டிக்கக்கூடாது. அதுவும் ஒரு கலைஞனுடைய கழுத்தை துண்டிக்கக்கூடாது. இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் சென்சாரில் பெரிய போராட்டம். அந்த படத்திலே தெரியும். There are many places it is choppy. I could see that it was chopped. அதை சென்சார் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அந்த சென்சாரில் இருந்த மனிதர்கள் அதை பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அப்படியே அந்த படம் அந்த கலைப்படைப்பு கொஞ்சம் தப்பிச்சிச்சு. நான் கலைப்படைப்புனான்னு நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் வருஷா பண்ணது மட்டும் கலைப்படைப்புன்னு சொல்ல, எல்லா படங்களும் சொல்கிறேன். எல்லா தோக்குற படங்களும். என் ஆஃபீஸ்க்குள்ள ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தான்னா, என்னப்பா அப்படின்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொல்லும்போது எனக்கு அவன் மேலே ரொம்ப மரியாதை வந்து. ஏன் 2000-3000 தொழில் இருக்கும்போது ஒரு இளைஞன் நான் சமூகத்திற்கு கதை சொல்லணும்னு வரானே, அவன் எவ்வளோ பெரிய கலைஞன். அவனுக்கு சொல்ல தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு சொல்ல வருதோ இல்லையோ, அவனால் சொல்ல முடிஞ்சதோ இல்லையோ, 30 வருடங்கள் ரோட்டிலே இந்த தெருகளில் வேஸ்ட் பண்ண, இந்த டீ கடையில் வேஸ்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு தெரியும். என்னை விட வெற்றிமாறனோட அறிவான, ஆழ்ந்த சிந்தனை உள்ள, அன்பினால் உருவாக்கப்பட்ட அவ்வளவு மேன்மையான அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் இந்த ரோடுகள் சாவடித்திருக்கு. அப்போ ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம். இந்த படத்தை எழுதின இந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கூட்டம் வெற்றி. எனக்கு அந்த குழந்தைய முத சேரும்போது அப்போ எத்தனை கொண்டு இப்பயும் வளரல, இவ்வளோ தான் வந்திருக்கா. அப்போ வரும்போது நான் பார்த்தேன் அந்த பொண்ணு. எப்பயுமே பொண்ணுங்க சினிமாவுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஆண்களால் அழுத்தப்பட்ட மோஸ்ட் மேல் சோவனிஸ்டிக் ஏஜென்சி அப்படின்னா ஐ வுட் கால் சினிமா. அப்போ அதில் ஒரு பெண் வர்றான். ஒரு பூ முட்கள் கூட நடந்து வருது. அப்போ நான் அந்த பொண்ணை பார்த்து, இந்த பொண்ணு நல்லா பிரைட்டாக இருக்கான்னு வெற்றி அப்படின்னு 2-3 புத்தகம் கொடுத்தேன். அதை வெற்றி நேற்று எனக்கு சொன்னான். இந்த படத்தை பார்க்க போகிறீங்க. இந்த படத்தை 50% பிடிக்க போகுது.